ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம எல்லாம் நல்லா தாங்க இருக்கிறோம். இந்த டைட்டில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அஹமதாபாத் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோங்க. பிளேன் கிராஷ்னுவாங்க, அதுலேயே ஒரு தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க. ஸோ இது என்னம்மா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக உனக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இது கண்டென்ட் ஆகுனா நான் அன்றைக்கே போட்டிருப்பேன். பட் ஒரு நியூஸை ஒன்று ஒன்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம ஒரு நியூஸ் சேனலில் நம்ம வர நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி இதை பற்றி நம்ம எதுவும் சொல்லாமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கணும். எவ்வளோ பேர் எவ்வளோ ஒரு பாரத்தோட எவ்வளோ ஒரு கனவுகளோடு அந்த ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றத நிறைய நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஒரு நர்ஸ் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி போயிருக்காங்களாம், ஒருத்தர் ஃபேமிலியாக போயிருக்காங்களாம். ஸோ இந்த ஆக்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குல்லங்க. நம்மளுக்கு உயிர் போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோன்னா அதெல்லாம் நினச்சி பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, அதை விட கொடுமை என்னென்னா, அந்த பில்டிங் போய் ஒரு மெடிக்கல் காலேஜில் மோதிச்சு பாருங்க. அவங்களுக்கு தாங்க ரொம்ப கெட்ட காலம். அவங்க பாட்டுக்கு அவங்க பிளேஸில் அவங்களோட ஒர்க்குக்காக தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமா? ஸோ இப்போ என்ன காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னா, எந்த நாளில் யாருக்கு என்ன வரும்? நம்ம போய் முந்தி கூட ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏதோ ஒரு சிக்னலில் போய் நிற்கிறாரு. பக்கத்தில் அந்த பேனர், அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் ஏதோ மண்டை மேலே விழுந்து இறந்தார். அப்புறம் இந்த சிக்னல் லைட் விழுந்து இறந்தார் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ எந்த நேரத்தில் யாருக்கு என்ன வரும்? இந்த வயசு உள்ள அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களே சாக மாட்டாங்க. எல்லாம் வயசானவங்க ரொம்ப அபவ் 70 தான் டெத்துன்றது அவங்களுக்கு தான் வரும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வருது. எப்படி வருது, எந்த ரூபத்தில் வருதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த மேடே அப்படின்ற வார்த்தையை கேட்டாலுமே இப்போலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாகவே இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச மேடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மே 1 தான். ஆனால் இந்த மேடையை பார்த்தா ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை அப்படின்றது. அந்த மேடைன்ற வார்த்தை ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சுங்க. அவன் அந்த பைலட் அப்படி கத்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு, அதாவது இவ்வளோ காலம் நம்ம எதுக்காக ஓடணுமோ அந்த ஓட்டெல்லாம் ஒரு நிமிஷம் அதில் வீணாக போயிடுச்சு இல்லைங்க. எவ்வளோ பாரம், எவ்வளோ சுமந்துக்கிட்டு போயிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டத்தை சுமந்துக்கிட்டு போயிருப்பாங்க, எவ்வளோ வலி வேதனையை சுமந்துக்கிட்டு போயிருப்பாங்க. அந்த சத்தம், அந்த அலறல் சத்தம், இதெல்லாம் கேட்கும்போது அந்த பாடி இருக்கிற கண்டிஷனு. ரெண்டாவது அது அப்படியே ஒரு எல்லோ பேக்கில் பாருங்கள், அப்படியே பொட்டெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த நியூஸை பார்க்க தான் நான் சரி ஏதோ நம்மளால் முடிஞ்சால் நம்ம சேனலி சார்பாக அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கண்டோலன்ஸை சொல்லலாம் இல்லைங்க. அதுக்கு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கண்டென்ட்டாக அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எதுக்காக நம்ம உலகத்தில் இருக்கிறோம், எதுக்காக ஓடுறோம், எதுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்றதே ஒரு கொஷின் மார்க் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்க. ஐயோ, அதுவும் ஒருத்தர் ஃபேமிலியாக இறந்துருக்கிறாரு. அவர் ஏதோ லண்டனில் கொண்டு போய் ஃபேமிலியை செட்டில் பண்ணுறதுக்காக போயிருக்காரு போல. கடைசியாக செல்ஃபிலாம் எடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாகுது. அதை விட ரொம்ப கஷ்டமான காலம் எதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த பைலட்டும் அந்த ஏர் ஹோஸ்டஸோட கதை தாங்க. அவங்க பாருங்கள், நம்மளுக்காக அந்த இடத்துல நின்னாங்க பாருங்கள். அவங்க தப்பிக்கணுன்னா தப்பிச்சிருக்கலாம். அவங்க தெரிஞ்சிட்ருக்க போது நம்ம சாக போகிறோம் தெரிஞ்சால் அந்த இடத்துல இருந்து இவ்வளோ உயிருக்காக அவங்க அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்கன்னா, இது உண்மையாலுமே அவங்களுக்கு தான் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அந்த பைலட்டோட இதெல்லாம் பைலட்டை குறை சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல பார்க்கும்போது தான் அவருக்கு என்ன, இந்த இவ்வளோ பேர் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக அவங்கள எடுத்துகிட்டு போய் சாகடிக்கணும்னு அவருக்கு என்ன ஒரு மைண்ட் செட் ஆகி எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும்னு தானே அவளோட அந்த மேடேன்ற அந்த அலறல் சத்தமே பாருங்களேன், அப்படியே அந்த மரண ஓலை மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்மலாம் சாக போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஐயோப்பா, வாழ்க்கையே வெறுத்து போகுதுடா சாமி, எதுக்கடா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த நேரத்தில் என்ன வரும் அப்படின்னே ஒரு நிச்சயம் இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் அதுக்காக எவ்வளோ நம்மக்கிட்ட பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்குது, யார்கிட்டையோ எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ அசிங்கப்பட வேண்டியதாக, எவ்வளோ அவமானப்பட வேண்டியதாக இருக்குது. ஆனால் எல்லாமே இந்த ஒரு நிமிஷத்தை கரைஞ்சி போச்சு பாருங்கள். இது ஒரு பக்கம்னா அங்கே ஒரு 80 மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் சீட்டு கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதுவும் எல்லாம் சின்ன பிள்ளைங்களாம். ஒரு 19-20 இயர்ஸ் தானே. ஜூனியர் பிள்ளைங்கன்னா எவ்வளோ ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு? ஒரு 19-20 இயர்ஸ் தான் இருக்கும். அதுங்க பாட்டுக்கு விதியேன்னு மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுங்களாம்.
அவங்க நினச்சிருப்பாங்களா இந்த நேரம் இப்படி ஒன்று நடக்கும்? அவங்களுக்கு என்னன்னே தெரிஞ்சிருக்காது இது வரைக்கும். இறந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதனால் நம்ம இறந்தோன்னே அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அந்த மெஸ்ஸில் அந்த சாப்பாடு, தட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ! அப்படியே என்ன சொல்கிறது, முடியல. என்னால் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவங்களோட அந்த திங்ஸு, பணம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ அதை விட எல்லாத்த விட ரொம்ப கஷ்டமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். அடாடா! ஏன்னா முகம் தெரியல. பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அவங்க. அப்பா முடியலடா சாமி. இந்த ஏர் கிராஷ் வந்து ரொம்ப உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்குதுன்னு தான் நான் சொல்லியிருக்கணும். இது தெரியாத இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னே தெரியாத ஆட்கள் கூட இருக்கிறாங்க. பட் நம்ம அவங்கக்கிட்ட போவோம். ஓகே, சரி, இவ்வளோ தூரம் நடந்துச்சே. நம்ம இனிமேல் எல்லாருக்கிட்டே சமாதானமாக நம்ம நாளைக்கு இருக்க போகிறது நிச்சயம்னு தெரிஞ்சுட்டு நம்ம நிறைய பேர்கிட்ட இப்படி போய் சமாதானமாக பேசினா கூட அதை கூட மிஸ்யூஸ் பண்ணுற ஆள் எவ்வளோ போயிருக்கா. வித்யா வந்தா, வித்யா வேறு திக்கியில் வந்தா, இப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் கூட இருக்கிறாங்கல்லங்க. ஆமாங்க, இது என்னோடய அனுபவம். இது கண்டிப்பாக இது வந்து என்னோடய உண்மையான அனுபவம்னு கூட சொல்லலாம். சரி, நம்ம நாளைக்கு இருக்க போகிறது நம்ம நிச்சயம் இல்லை. இருக்கிற வரைக்கும் எல்லோரும் கூட சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம் அப்படின்னா அதை கூட மிஸ்யூஸ் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபீல் வந்து நமக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கணும்லங்க. இந்த பிளேன் கிராஷ் வந்து எல்லாருக்கும் ஒரு லெசனாக இருக்கணும். புரியுதா? இப்போ நம்மலாம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியுது நாளைக்கு இருக்க போகிறது நிச்சயம் இல்லைன்னு. பட் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியணும்லங்க. என்ன சொல்கிறீங்க? நம்ம போய் வாலண்டியராக இந்த பிளேன் கிராஷ் வந்து எத்தனை பேருக்கு ஒரு பாடமாக இருந்துச்சு, எத்தனை பேர் வந்து மனசு மாறி இருப்போன்றது இருக்கிற மாதிரி அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மனசு மாறி இருக்கணும் இல்லைங்க. அதையும் மிஸ்யூஸ் பண்ணுற ஆட்கள்லாம். ஸோ அதெல்லாம் வந்து அது வந்து ஜென்ம சுபாவம். அவங்களெல்லாம் நம்ம ஒன்றுமே மாற்றவும் முடியாது, திருத்தவும் முடியாது. நம்ம போய் வாலண்டியராக பேசினாலும் அதுவும் ஒரு வீக்னஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க அவங்க. இது மாதிரிலாம் நிறைய நடக்குதுங்க. ஆனால் இந்த பிளேன் கிராஷ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ நம்மளால் முடிஞ்சது என்ன, அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியாது. நம்மளால் என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்க வந்து ஆறுதல் அடைய மாட்டாங்க. அது வேறு விஷயம். அந்த இழப்பு தான். அவங்க எவ்வளோ கோடி ரூபாக கொடுத்தாங்க, அந்த முகம் திரும்பி வராது இல்லைங்க. ஸோ அந்த குடும்பத்துக்கு, அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு போன பேரண்ட்ஸு, ஸோ இவங்களுக்காக வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரே பண்ணுங்கள். பேசக்கூட வரவே இல்லை. ஏன்னா நம்ம இது ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு சஜஷன்லேயே அதான் வருது. அந்த வீடியோவாக வருதா, ஒரு வீடியோ பார்க்கும்போது அப்படியே அப்பா எழுந்து சாப்பிட்ணுன்னு கூட தோண மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது ஒரு வீடியோவை பார்க்கும்போது. அதனால் நம்ம சேனல் சார்பாக நீங்கள் எல்லோரும் அந்த குடும்பத்துக்காகவும் அவங்களுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பிளேன் ஆக்சிடெண்ட் இது வரைக்கும் நடந்ததே இல்லை அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அப்படிதாங்க. அந்த பில்டிங்கில் மோத அந்த நெருப்பு, அப்பா முடியலடா சாமி, அந்த அளவுக்கு இருக்குதுடா. ஐயோ அப்பா. நம்ம வந்து இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் அப்படின்றத எல்லாருமே நினைக்கணும். இந்த வீடியோ பார்க்குற நம்ம மட்டும் நினச்சி பிரயோஜனம் இல்லைங்க. ஸோ அது நம்மளுக்கு எதிரானவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, நம்மளை பிடிக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போயிட்டு சமாதானம் சொன்னால் கூட அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தில் அவங்க இருக்கணும். இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் வந்து பண்ணல. நீங்கள் எல்லோரும் இந்த குடும்பத்துக்காக ப்ரே பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ஆறுதலை கொடுக்கணும், அவங்க சமாதானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளால் முடிஞ்சது அதுதானேங்க. நம்மளால் வேறு எதுவும் செய்ய முடியாது, இதுதான் செய்ய முடியும். ஸோ நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான், இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஒரு உயிருமே ரொம்ப முக்கியமான ஒரு உயிருங்க தாங்க. சின்ன பிள்ளைங்களோ பெரிய பிள்ளைங்களோ இருந்தாலும், சின்ன பிள்ளைங்கன்னும் போது அது அதை விட ரொம்ப இழப்பு இல்லைங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக டெய்லி ப்ரேயரில் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆக்சிடெண்ட்டே நடக்கக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுங்கள். அதுதான் நம்மளால் முடிஞ்சது. அதுதான் நீங்களும் அதுதான் செய்யணும்னு இவ்வளோ ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். செஞ்சிகிட்ருப்பீங்க நிறைய பேர். இன்னும் நல்லா ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரே இவ்வளோ பேர் நம்ம சேர்ந்து ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக அது ஆன்சரபிள் ப்ரேயராக தான் இருக்கும். அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். ஆத்மா சாந்தி அடையணும். ஏன்னா நிறைய கனவுகளோடு அது வந்து பறந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கனவுலாம் செதஞ்சு போச்சு. ஸோ அவங்க போய் நல்லா கடவுள்கிட்ட போய் நல்லா இதுவாகணும், சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. தேங்க்யூ.